Hello students, welcome to 60 days English speaking course day 5. இந்த சென்டென்ஸை கவனிங்க. நீ சாப்பிடுகிறாயா, அவன் சாப்பிடுகிறானா, அவள் சாப்பிடுகிறாளா. இந்த மூணுமே கேள்வி வாக்கியங்கள். இந்த மூணு கேள்வி வாக்கியங்களில் நான் சாப்பிடு அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்பு தான் பயன்படுத்தியிருக்கிறேன் மூணு சென்டென்ஸ்லையுமே. ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் லாஸ்ட்டில் பாருங்கள் கிராயா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அதே இது செகண்ட் சென்டென்ஸில் லாஸ்ட்டில் பாருங்கள் கிரானா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அதே இது தேர்ட் சென்டென்ஸில் லாஸ்ட்டில் பாருங்கள் கிராலா அப்படின்னு முடிஞ்சிருக்குது. அதாவது மூணு சென்டென்ஸ்லையுமே நான் ஒரே ஒரு வேர்பு தான் பயன்படுத்தியிருக்கிறேன். ஆனால் கேள்வி கேட்கும் முறை மாறுகிறது. இது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பாருங்கள் நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கிறதுனால நம்ம கிராயா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அதே இது செகண்ட் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் மாறுது, அதாவது அவன் அப்படின்னு சப்ஜெக்ட் மாறுது. அதனால் நம்ம கேள்வி கேட்கும் முறையை மாற்றுறோம், அதாவது கிரானா அப்படின்னு வேர்டு மாற்றுறோம். அதாவது தேர்ட் சென்டென்ஸில் பாருங்கள் அவள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதனால் இந்த கேள்வி கேட்கும் முறை கிராலா அப்படின்னு மாறுது. அப்போது ஒரு கேள்வி கேட்கும் முறையை அந்த வேர்டை எது முடிவு பண்ணுறது அப்படின்னா சப்ஜெக்ட் தான் முடிவு பண்ணுது. சரிங்களா, வேர்பு முடிவு பண்ணுறது இல்லை. அதாவது சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி அந்த கேள்வி கேட்கும் வேர்டு மாறிக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும். இது தமிழ் நமக்கு தாய்மொழி அப்படிங்கிறதுனால யாரும் நம்மளுக்கு இதை சொல்லித்தர தேவையில்லை. ஆனால் இங்கிலீஷ் ஒரு வேற்றுமொழி அப்படிங்கிறதுனால இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இங்கிலீஷில் கேள்வி கேட்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கிராயா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கிராயா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம இங்கிலீஷில் டூ அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துவோம். செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள் கிரானா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம டஸ் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துவோம். அதே தேர்ட் சென்டென்ஸில் பாருங்கள் கிராலா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குமே நாம் டஸ் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிராயா அப்படின்னா டூ, கிரானா அப்படின்னா டஸ், கிராலா அப்படின்னா டஸ். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் கேள்வி கேட்கறதுக்கு வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். மீதி இருக்கிற வேர்ட்ஸ்க்கு எல்லாமே ஃபிக்ஸ்டு மீனிங் தான். சரிங்களா, அது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, அது நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். ஓகே, இப்போ நீங்கள் கற்றுக்கிட வேண்டிய என்ன அப்படின்னா கிராயா அப்படி சவுண்டுனா டூ, கிரானா அப்படின்னா டஸ், கிராலா அப்படின்னா டஸ். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சென்டென்ஸ் பேட்டர்ன் மாறும். எப்படி மாறும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் நீ சாப்பிடு கிராயா அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் எப்படி மாறும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் லாஸ்ட்டில் நம்ம கிராயா அப்படின்னு முடிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது டூ அப்படிங்கிற வேர்டு தமிழில் கிராயா அப்படின்னு லாஸ்ட்டில் இருக்குது. அதே இது அந்த கிராயா அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய டூ அப்படிங்கிற வேர்டு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டில் வரும். சரிங்களா, அதே இது சாப்பிடு அப்படின்னு வேர்பு இருக்கு இல்லையா, சென்டரில் இருக்கு பாருங்கள். சாப்பிடு அப்படின்னு ஈட் அப்படின்னு மீனிங் தரக்கூடிய வேர்பு இருக்கும். அது நம்ம தமிழில் சென்டரில் பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கிலீஷில் அதை லாஸ்ட்டில் பயன்படுத்துவோம். அடுத்து சப்ஜெக்ட் நீ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது தமிழில் ஃபஸ்ட்டில் இருக்குது, இங்கிலீஷில் சென்டரில் வரும். சரிங்களா, இதுதான் வித்தியாசம். இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஈஸியாக கேள்வி கேட்க பழகிக்கலாம். சரிங்களா, அப்போது நீ சாப்பிடுகிறாயா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணும், டு யூ ஈட் அப்படின்னு கேட்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அதாவது கிராயா அப்படின்னு தமிழில் கேள்வி வைக்கிற சவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லும்பொழுது டூ யூ அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கிரானா அந்த சவுண்ட் லாஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன வேர்டு பயன்படுத்தணும், டஸ் ஹீ அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தணும். இது நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கிராலா அப்படிங்கிற வேர்டு தமிழில் லாஸ்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா அது இங்கிலீஷில் கேள்வி வைக்கும்பொழுது என்ன வேர்டு பயன்படுத்தணும், டஸ் ஷீ அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தணும். இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. கிராயானா டூ யூ, கிரானா அப்படின்னா டஸ் ஹீ, கிராலா அப்படின்னா டஸ் ஷீ. சரிங்களா, இது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், நீ போகிறாயா. இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள் கிராயா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அப்போது கிராயா அப்படிங்கிற வேர்டு வந்தாலே இங்கிலீஷில் என்ன வேர்டு பயன்படுத்தணும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிராயா அப்படின்னா சப்ஜெக்ட் எதுவுமே பார்க்க வேண்டாம், லாஸ்ட்டில் மட்டும் பார்த்தா போதும். கிராயா அப்படிங்கிற வேர்டு வந்ததுன்னா நீங்கள் டூ யூ அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட் வேர்ப் என்னன்னு பார்க்கணும். போ. இப்போ போ அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, கோ. சரிங்களா, அப்போது டூ யூ கோ அப்படின்னா நீ போகிறாயா அப்படிங்கிற மீனிங். சரிங்களா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா ஈஸியாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த டூ டஸ் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அதாவது தினசரி நடவடிக்கைகள் நம்ம இந்த டூ டஸ் அப்படிங்கிற வேர்டு நம்ம கேள்வி கேட்கறதுக்காக பயன்படுத்துவோம். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீ போகிறாயா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த சென்டென்ஸை டெவலப் பண்ணி பேச கற்றுக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா நீ வேலைக்கு போகிறாயா, அப்போது இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில், டு யூ கோ. அடுத்து என்ன இருக்குது, வேலைக்கு அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில், டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டு யூ கோ டு ஒர்க் அப்படின்னு என்ன அர்த்தம், நீ வேலைக்கு போகிறாயா. அதே மாதிரி இன்னும் டெவலப் பண்ணி பேச கற்றுக்கணும். அதாவது நீ தினமும் வேலைக்கு போகிறாயா. ஓகே, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில், டு யூ கோ டு ஒர்க். அதுக்கடுத்து என்ன இருக்குது தமிழில் பேலன்ஸ் என்ன இருக்குது, தினமும். தினமும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், எவ்ரி டே அல்லது டெய்லி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது
டு யூ கோ டு ஒர்க் எவ்ரி டே அப்படின்னு என்ன அர்த்தம், நீ தினமும் வேலைக்கு போகிறாயா. இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து டெவலப் பண்ணி பேச கற்றுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ சாப்பிடுகிறாயா, டு யூ ஈட். டு யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிடுகிறாயா. ஓகே, இதை வந்து சென்டென்ஸை டெவலப் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நீ காலை உணவு சாப்பிடுகிறாயா. அப்போது டு யூ ஈட் காலை உணவு அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம், பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட், நீ காலை உணவு சாப்பிடுகிறாயா. இன்னும் டெவலப் பண்ணலாம் சரிங்களா. நீ தினமும் காலை உணவு சாப்பிடுகிறாயா, டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட். தினமும் அப்படிங்கிறத எப்படி சொன்னோம் இதுக்கு முன்னாடி, எவ்ரிடே அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரிடே, நீ தினமும் காலை உணவு சாப்பிடுகிறாயா. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் குடிக்கிறானா, லாஸ்ட்டில் பாருங்கள் கிரானா அப்படின்னு முடிஞ்சிருக்கு சரிங்களா. அப்போ கிரானா அந்த சவுண்டு வந்ததுன்னா கேள்வி கேட்கும் பொழுது நம்ம இங்கிலீஷில் என்ன வேர்ட் பயன்படுத்துவோம், டஸ் ஹி அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த கிரானா அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும், குடி, அதான் வேர்ப் சரிங்களா. அப்போது குடி அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டஸ் ஹி ட்ரிங்க் அப்படின்னா அவன் குடிக்கிறானா அப்படின்னு மீனிங். ஓகே, இதை வந்து இன்னும் டெவலப் பண்ணி இங்கிலீஷில் பேச கற்றுக்கணும். அதாவது அவன் காஃபி குடிக்கிறானா அல்லது டீ குடிக்கிறானா, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில், ஃபஸ்ட்டு வந்து டஸ் ஹி ட்ரிங்க் அப்படி கேட்கணும். அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி ஆர் டீ, அதாவது டஸ் ஹி ட்ரிங்க் காஃபி ஆர் டீ அப்படின்னு அர்த்தம், அவன் காஃபி குடிக்கிறானா அல்லது டீ குடிக்கிறானா. அதுக்கப்புறம் வந்து அவன் காலையில் காஃபி குடிக்கிறானா அல்லது டீ குடிக்கிறானா. எக்ஸ்ட்ரா வந்து எந்த வேர்டு சேர்த்துருக்கேன் அப்படின்னா காலையில் அப்படிங்கிற வேர்டு வந்து சேர்த்துருக்கிறேன். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில், டஸ் ஹி ட்ரிங்க் காஃபி ஆர் டீ, அடுத்து காலையில் அப்படிங்கிறதுக்கு வந்து இன் த மார்னிங். அப்போது டஸ் ஹி ட்ரிங்க் காஃபி ஆர் டீ இன் த மார்னிங் அப்படின்னு அர்த்தம், அவன் காலையில் காஃபி குடிக்கிறானா அல்லது டீ குடிக்கிறானா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவள் பார்க்கிறாளா, லாஸ்ட்டில் பாருங்கள் கிராளா அப்படின்னு முடிஞ்சிருக்கு சரிங்களா. அப்போ கிராளா அப்படின்னா இங்கிலீஷில் என்ன வேர்ட் பயன்படுத்துவோம், கேள்வி கேட்கும் பொழுது டஸ் ஷி அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். அதுக்கு முன்னாடி கிராளா அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி தமிழில் பாருங்கள் என்ன இருக்குது, பார் அப்படின்னு இருக்குது, அதுதான் வேர்ப் சரிங்களா. அப்போது பார் அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், சி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து நான் வந்து அவள் டிவி பார்க்கிறாளா அப்படின்னு கேட்க போகிறோம், அதனால் வாட்ச் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்த போகிறேன் சரிங்களா. அப்போது டஸ் ஷி வாட்ச் அப்படின்னு என்ன அர்த்தம், அவள் பார்க்கிறாளா. ஓகே, இதை டெவலப் பண்ணலாம் சரிங்களா. அதாவது அவள் டிவி பார்க்கிறாளா, அப்போது டஸ் ஷி வாட்ச் டிவி. இன்னும் டெவலப் பண்ணலாம். அப்போது அவள் தூங்குவதற்கு முன்பு டிவி பார்க்கிறாளா, அப்போது டஸ் ஷி வாட்ச் டிவி பிஃபோர் பெட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ பல் துலக்குகிறாயா, இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது, டு யூ ப்ரஷ் யுவர் டீத். டு யூ ப்ரஷ் யுவர் டீத் அப்படின்னா நீ பல் துலக்குகிறாயா. ஓகே, இந்த சென்டென்ஸ் இன்னும் டெவலப் பண்ணலாம். எப்படி, நீ தினமும் காலையில் பல் துலக்குகிறாயா, இதை எப்படி கேட்குறது இங்கிலீஷில், டு யூ ப்ரஷ் யுவர் டீத். அதுக்கப்புறம் தினமும் காலையில் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும், எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொல்லணும். அப்போது டு யூ ப்ரஷ் யுவர் டீத் எவ்ரி மார்னிங், நீ தினமும் காலையில் பல் துலக்குகிறாயா. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் உடற்பயிற்சி செய்கிறானா, இதில் லாஸ்ட்டில் பாருங்கள் கிரானா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அப்போ கிரானா அப்படின்னா என்ன வேர்ட் பயன்படுத்துவோம் இங்கிலீஷில், டஸ் ஹி அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் சரிங்களா. அப்போது அந்த கிரானா அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது, வேர்பு உடற்பயிற்சி செய் அப்படின்னு இருக்குது. அப்போ உடற்பயிற்சி செய் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது. என்ன வேர்டு அப்படின்னா எக்ஸசைஸ் அப்படிங்கிற வேர்டு. இது வந்து சில சமயம் நவுனாகவும் வரும், சில சமயம் வேர்பாகவும் வரும் சரிங்களா. அப்போது டஸ் ஹி எக்ஸசைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் உடற்பயிற்சி செய்கிறானா. ஓகே, இந்த சென்டென்ஸை இன்னும் டெவலப் பண்ணலாம். எப்படி, அவன் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறானா, இது எப்படி கேட்குறது இங்கிலீஷில். அப்போது டஸ் ஹி எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, ரெகுலர்லி அப்படின்னு சொல்லணும். அப்போது டஸ் ஹி எக்ஸசைஸ் ரெகுலர்லி அப்படின்னு அர்த்தம், அவன் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறானா. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ மாற்றுகிறாயா, இது எப்படி கேட்குறது இங்கிலீஷில், டு யூ சேஞ்ச். டு யூ சேஞ்ச் அப்படின்னா நீ மாற்றுகிறாயா, எதை, அதாவது இன்னும் இங்கிலீஷில் வந்து டெவலப் பண்ணலாம். எப்படி சென்டென்ஸை டெவலப் பண்ணுறது, நீ என்ஜின் ஆயிலை தொடர்ந்து மாற்றுகிறாயா, இது எப்படி கேட்குறது இங்கிலீஷில், டு யூ சேஞ்ச் த என்ஜின் ஆயில் ரெகுலர்லி. டு யூ சேஞ்ச் த என்ஜின் ஆயில் ரெகுலர்லி அப்படின்னா நீ என்ஜின் ஆயிலை தொடர்ந்து மாற்றுகிறாயா. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ படிக்கிறாயா, எப்படி கேட்குறது, டு யூ ரீட். டு யூ ரீட் அப்படின்னா நீ படிக்கிறாயா, எதை, அதாவது சென்டென்ஸை டெவலப் பண்ணலாம். எப்படி, நீ தினமும் நியூஸ் படிக்கிறாயா, இது எப்படி கேட்குறது இங்கிலீஷில், டு யூ ரீட் த நியூஸ். தினமும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், எவ்ரிடே அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டு யூ ரீட் த நியூஸ் எவ்ரிடே. டு யூ ரீட் த நியூஸ் எவ்ரிடே அப்படின்னு அர்த்தம், நீ தினமும் நியூஸ் படிக்கிறாயா அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே டூ டஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணும்போது கேள்வி கேட்கும்போது பயன்படுத்துவோம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணும்போது எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத இப்போ பேசி பழகலாம் வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஒப்பிடுகிறீர்களா. இந்த சென்டென்ஸில் லாஸ்ட்டில் பாருங்கள் தமிழில் கிரீர்களா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அதாவது தமிழில் வந்து ஒருத்தர்கிட்ட மரியாதையாக பேசும்பொழுது நம்ம வந்து நீ அப்படின்னு பேச மாட்டோம், நீங்கள் அப்படின்னு பேசுவோம் சரிங்களா. இங்கே வந்து நீங்கள் அப்படின்னு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால லாஸ்ட்டில் வந்து கிரீர்களா அப்படின்னு முடிஞ்சிருக்குது சரிங்களா. ஆனால் இங்கிலீஷில் பொறுத்தளவில்
நீ அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் அப்படிங்கிறதுக்கும் ஒரே வேர்டு தான் அது யூ. சரிங்களா? அதனால் இங்கே வந்து கிரீர்களா அப்படின்னு முடிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து இங்கிலீஷில் பேசும்பொழுது அந்த யூ அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம பயன்படுத்துவோம். ஒரே வேர்டு தான் பயன்படுத்துவோம். அப்போ எப்படி சொல்லணும்? டூ யூ அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அதாவது நீ அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் அப்படிங்கிறதுக்கும் ஒரே வேர்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ப் என்ன? ஒப்பிடு. ஒப்பிடு அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? கம்பேர். சரிங்களா? அப்போ டூ யூ கம்பேர் அப்படின்னா நீங்கள் ஒப்பிடுகிறீர்களா? ஓகே, இந்த சென்டென்ஸ் இன்னும் டெவலப் பண்ணலாம். எப்படி? நீங்கள் விலையை ஒப்பிடுகிறீர்களா? இது வந்து எப்போ பேசுகிறோம்? ஷாப்பிங் பண்ணும்போது பேசுகிறோம். சரிங்களா? அப்போது நீங்கள் விலையை ஒப்பிடுகிறீர்களா? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? டூ யூ கம்பேர் ப்ரைஸஸ்? டூ யூ கம்பேர் ப்ரைஸஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் விலையை ஒப்பிடுகிறீர்களா? ஓகே, இந்த சென்டென்ஸ் இன்னும் டெவலப் பண்ணலாம். எப்படி? நீங்கள் வாங்குவதற்கு முன்பு விலையை ஒப்பிடுகிறீர்களா? எப்படி கேட்குறது? டூ யூ கம்பேர் ப்ரைஸஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குவதற்கு முன்பு அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? பிஃபோர் பையிங் அப்படின்னு சொல்லணும். அப்போது டூ யூ கம்பேர் ப்ரைஸஸ் பிஃபோர் பையிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வாங்குவதற்கு முன்பு விலையை ஒப்பிடுகிறீர்களா அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இது எப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம்? ஷாப்பிங் பண்ணும்போது பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போது நீங்கள் மளிகை பொருட்கள் வாங்குகிறீர்களா? இது எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? டூ யூ ஷாப் கிராசரிஸ்? டூ யூ ஷாப் கிராசரிஸ் அப்படின்னா நீங்கள் மளிகை பொருட்கள் வாங்குகிறீர்களா? ஓகே, இன்னும் டெவலப் பண்ணலாம். எப்படி? நீங்கள் வாரந்தோறும் மளிகை பொருட்கள் வாங்குகிறீர்களா? இது எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? டூ யூ ஷாப் கிராசரிஸ். அடுத்து வாரந்தோறும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எவ்ரி வீக் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி வீக் அப்படின்னா வாரந்தோறும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு வாரமும் அப்படிங்கிற மீனிங். அப்போது டூ ஷாப் கிராசரிஸ் எவ்ரி வீக் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வாரந்தோறும் மளிகை பொருட்கள் வாங்குகிறீர்களா?